ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மரம் படத்தில் வந்து பிரஜன் ஹீரோ. அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி வினேஷ் சார் டைரக்ஷன் பண்ணாரு. அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ண நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம். 1000 ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு. சரி ஓகேங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் கான்டாக்ட் இல்லாமல் இருந்தது. ஒரு 5-6 வருஷத்துக்கு விட்டு ஒரு ஃபோன் வந்தது. அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காம வினேஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா நான் பழச மறக்க மாட்டேன். நமக்கு 1 ரூபா 2 ரூபா கொடுத்துருங்க நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். பேசி வாங்க சார் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் தான் லைன் சொன்னார். அவரோட பிரச்சனையே சொன்னார். ஓகே படம் பண்ணலாம் சார், நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பண்ண படம் தான் இந்த படம். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடம் உங்களுக்கும், அப்புறம் அறிவு பாலா, சாந்தி அக்கா, நிறைய பேர் இருக்காங்க. மது அம்பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசாகலைங்க. இன்னும் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க, டைரக்ட் பண்ண போறாரு. சொல்லிட்டேன் சார், சாரி சார் உங்களுக்கு தெரியாம. ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு, சூப்பர் கதை சொல்லியிருக்காரு. அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பா பண்ணுவோம். தனஞ்சயன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானு சாரும் தனஞ்சயன் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்க சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்றேன்? என் சம்பளத்தை தான் வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் ஃபிக்ஸ் பண்றாங்க சார். என் சம்பளம் எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது சார். அந்த சுச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாம் சம்பளம் கம் பண்றோம் சார். நீங்களே அனுப்புங்க சார், யார் வேணாலும் அனுப்புங்க, நல்ல கதை கிட்ட அனுப்புங்க. சொல்ற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. அதை கேட்டாதான் இங்க எதிரி ஆயிரும். அதான் உண்மை. இப்ப நம்ம வந்து நேத்து முந்தனால வரல, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுறாங்க. என் அசிஸ்டன்ட் என்கிட்ட ஒரு 3-4 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போறேன்னு சொன்னான். ரொம்ப நல்ல விஷயம் போய் பண்ற போட அப்படின்னா. ஆனா அதுல 2 நாள் ஒர்க் பண்ணலாம், நான் நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னா. சரி ஓகேடா, நான் எவ்வளவு பேருக்கு போறோம் வாடா அப்படின்னு சொல்லி பண்ணேன். அந்த படத்துக்கு தான் நான் 7 லட்சம் கேட்டேன், 8 லட்சம் கேட்டேன்னாங்க. இது என் படம், நான் தான் வரணும், இல்லைன்னா தப்பு, நீங்களே நான் தப்பா எழுதுங்க, இது என்னோட படம். எனக்கு அவங்க சொன்னாங்க, நாங்க வந்துட்டோம். நான் சொல்லிட்டோம்மா, இன்னைக்கு பெரியவங்க இருக்காங்க, அவங்க இதுல சொல்லட்டுமா? எனக்கு எவ்வளவு பேர் பணம் தரணும் தெரியுங்களா? லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா? உங்களால வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க, நான் எடுத்து கொடுத்துறேன். சார் உங்க லிஸ்ட் இருக்கா என்ன? கொடுங்க, கண்டிப்பா கொடுங்க. இப்படி பேசாதீங்க. நாங்க சப்போர்ட் பண்ணி தான் நாங்க போயிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு 50-60 கோடி சம்பளம் வாங்குற டைரக்டரும் கூட எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க நீங்க எல்லாரும் ஒரு முறை யோசிங்க, சரிங்களா? இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் தாசி பேசல, எமோஷன் ஆகல, அப்படியே ஃப்ரீயா விட்டுருவோம். பேசுறவங்க பேசட்டும், கடவுள் பார்த்துக்குவோம், அவ்வளவுதான். நான் எதுவும் பேசலைங்க. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.